அதிகாரம் 12. வலிமை மிகு செயல்களில் தெரியும் கடவுளின் ஞானம். அதற்கு யோபு உரைத்த மறுமொழியாவது: உண்மையிலும் உண்மை, நீங்கள் தாம் எல்லாம் தெரிந்தவர்கள். உங்களோடு ஞானமும் ஒழிந்துவிடும். உங்களைப் போல் அறிவு எனக்கும் உண்டு. உங்களுக்கு நான் தாழ்ந்தவனும் அல்லன். இத்தகையவற்றை யார்தாம் அறியார்? கடவுளை மன்றாடி மறுமொழி பெற்ற நான் என் நண்பரின் நகைப்புக்கு உள்ளானேன். குற்றமற்ற நேர்மையாளனாகிய நான் நகைப்பு பொருளானேன். இன்பத்தில் திளைத்திருக்கும் நீங்கள் என்னை ஏளனம் செய்கின்றீர்கள். அடிச்சறுக்கிய என்னை தாக்குகின்றீர்கள். கொள்ளையரின் கூடாரங்கள் கொழிக்கின்றன. இறைவனை சினந்தெழச் செய்வோரும் கடவுளுக்கு சவால் விடுவோரும் பாதுகாப்பாய் உள்ளனர். எனினும் விலங்குகளை வினவுங்கள், உங்களுக்கு அவை கற்றுக் கொடுக்கும். வானத்து பறவைகளை கேளுங்கள், அவை உமக்கு அறிவுறுத்தும். அல்லது மண்ணில் ஊர்வனவற்றிடம் பேசுக, அவை உமக்கு கற்பிக்கும். ஆழியின் மீன்களிடம் வேண்டுங்கள், அவை உமக்கு அறிவிக்கும். இவற்றுள் ஆண்டவரை அறியாதது எது? அவரது கைதான் இதை செய்ததென அறியாதது எது? அவர் கையில்தான் படைப்பு அனைத்தின் உயிரும் மனித இனத்தின் மூச்சும் உள்ளன. செவி சொற்களை பிரித்து உணர்வதில்லையா? நாக்கு உணவை சுவைத்து அறிவதில்லையா? முதியோரிடம் ஞானம் உண்டு, ஆயுள் நீண்டோரிடம் அறிவுண்டு. ஞானமும் வலிமையும் கடவுளிடமே உள்ளன. ஆலோசனையும் அறிவும் அவருக்கே உரியன. இதோ அவர் இடித்தால் எவரும் எழும்பிட இயலாது. அவர் சிறையில் அடைத்தால் எவரும் விடுவித்திட முடியாது. இதோ அவர் மழையை தடுப்பாரெனில் அனைத்தும் வறண்டு போம். வெளியே அதை வரவிடுவாரெனில் நிலத்தையே அது மூழ்கடிக்கும். வல்லமையும் மதிநுட்பமும் அவருக்கே உரியன. ஏமாற்றுவோரும் ஏமாறுவோரும் அவருடையோரோ? ஏமாற்றுவோரும் ஏமாறுவோரும் அவருடையோரே. அமைச்சர்களை அவர் அறிவிழக்க செய்கின்றார். நடுவர்களை அவர் மடையர்களாய் மாற்றுகின்றார். அரசர்களின் அரைக்கச்சையை அவர் அவிழ்க்கின்றார். அவர்களின் இடையில் கந்தையை கட்டுகின்றார். குருக்களை தம் நிலையிலிருந்து அவர் விழச் செய்கின்றார். நிலை பெற்ற வலியோரை கவிழ்த்து வீழ்த்துகின்றார். வாய்மையாளரின் வாயை அவர் அடைக்கின்றார். முதியோரின் பகுத்துணர் மதியையும் பறிக்கின்றார். உயர்குடி மக்கள் மீது அவர் வெறுப்பினை உமிழ்கின்றார். வலியோரின் கச்சையை கழன்று போகச் செய்கின்றார். புரியா புதிர்களை இருளினின்று இலங்கச் செய்கின்றார். காரிருளை ஒழுக்கி கடத்தி வருகின்றார். மக்களினங்களை பெருகச் செய்கின்றார். பின்பு அழிக்கின்றார். மக்களினங்களை பரவச் செய்கின்றார். பின்பு குறையச் செய்கின்றார். மண்ணக மக்களின் தலைவர் தம் அறிவாற்றலை அழிக்கின்றார். வழியியலா பாழ்வெளியில் அவர்களை அலையச் செய்கின்றார். இருளில் ஒளியிலாது தடவுகின்றார்கள். அவர்களை குடித்தவர்கள் போல் தடுமாற வைக்கின்றார்.